ஏங்க காலையில பனியிலேயே அரளிப்பூ எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் ஒரு கதை சொல்றேன். கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? ம். அதாவது ஒரு காட்டுல ஒரு கொக்கு அங்க இருக்கிற நதியோரமா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கு. அங்க இருக்கிற மீனு, இதெல்லாம் பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு அது சந்தோஷமா இருக்குது. ஒரு நாள் பக்கத்து காட்டுல இருந்து ஒரு குள்ளநரி. குள்ளநரி வந்துச்சு. குள்ளநரி அப்படியே கொக்குக்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்குள்ள 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்ப இந்த கொக்கு என்ன பண்ணுனுச்சு, அந்த குள்ளநரிக்கு தாங்கிட்டு இருக்கிற மீன், கருவாடெல்லாம் கொடுத்து உபசரிச்சுச்சு. குள்ளநரியும் நல்லா சாப்பிட்ருச்சு. குள்ளநரி வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு. அப்போ கொக்கை பார்த்துட்டு சொன்னிச்சான், கொக்கன்னா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க, நான் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் அப்படின்னுச்சான். சரி கொக்கும் என்ன பண்ணுச்சு, நாம் தான் எங்கே போகிறோம் வரோம், இந்த நரி வீட்டுக்கு தான் போகலாமே அப்படின்னு சரின்னு சொல்லிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பக்கத்து காட்டில் தானே நரி இருக்குது, அங்கே பறந்து போச்சான். அப்படி போயிட்டு நரி குகையை கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்சிட்டு கூப்பிட்டுச்சான். அப்புறம் நரியும் வெளியில் வந்துச்சு. வா வா கொக்கே அப்படின்னு கூட்டிகிட்டு போணுச்சான். நிறைய உனக்கெல்லாம் சமைச்சு வச்சுருக்குறேன் அப்படின்னுச்சான். கொக்குக்கு ஒரே ஆசை. வாசமாக இருக்கே, நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா சாப்பிட்லான்னு நினச்சிச்சான். நரி வந்ததான் ஒரு பிளேட்டில் கொண்டாந்து சூப்பை வச்சுச்சான். அகலமான பிளேட்டில் கீழாவ ஒட்டினாப்புல சூப் இருக்குது. கொக்கை எப்படி சாப்பிடும், அது மூக்கு நீட்டமாக இருக்குல்ல, அது உறிஞ்சி தானே சாப்பிடும். அதால் முடியவே இல்லையாம். அப்படியே மூஞ்சி வாடிருச்சு. இருந்தாலும் வெளியில் காட்டிக்காம நல்லா இருந்துச்சு நரி என்னாரே, சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சு, நீங்கள் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். நரி ஒரு நாளைக்கு கணக்கு போட்டுச்சான். நாளைக்கே போனால் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும், ஒரு வாரம் பட்னி இருந்துட்டு அப்புறமா போனோம்னா கொக்குக்கிட்ட நல்லா நம்ம சாப்பிட்டுக்கலான்ட்டு, இல்லை நான் ஒரு வாரம் கழிச்சு வரேன் அப்படின்னுச்சான். கொக்கம் சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருச்சு. இந்த ஒரு வாரமாக நரி எதுவுமே சாப்பிடாம நல்லா பட்னியாக இருந்து வயிற்றெல்லாம் காய போட்டுக்கிட்டு விருந்துக்கு போகுது. கொக்கும் என்ன பண்ணுச்சுன்னா மீன், கருவாடு, வறுவல், பொரியல் எல்லாம் நிறையா செஞ்சு வச்சிருந்துச்சான். நரிக்கிட்ட எடுத்து வச்சுச்சான். பார்த்தா நரி அப்படியே ஆடி போயிருச்சான். ஏன்னா அது பெரிய குடுவையில் வச்சிருச்சான். வச்சா நரி நாக்கை வச்சு நக்கி தானே சாப்பிடும். எப்படி நாக்கை எட்டி கூட தொட முடியல. நரி எப்படி டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே அதுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகி போயிடுச்சு. நாம் செஞ்ச தப்பு நமக்கே அப்படின்னு உணர்ந்துருச்சான். கொக்கு சாப்பிடுங்கண்ணா சாப்பிடுங்கன்னுச்சான். நரியும் சாப்பிட்டேன், நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ட்டு அங்கே நாக்கை உள்ளேயே விட முடியல அப்படின்ட்டு அப்படியே மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டே கிளம்பிச்சான். கொக்கு நினச்சிச்சான், என்னை ஏமாத்தினல்ல, நீ ஏமாந்து போகிறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதுதான் ஒருத்தரை ஏமாத்தினா நமக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சுன்னுச்சான்.